Hello friends, welcome to our home. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மொறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் பஜ்ஜியை அம்மாவோட கிராமத்துல இருக்கிற டீ கடை நடத்திட்டு இருக்க குணசேகரன் அண்ணா நமக்காக செய்து காட்ட போறாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கு மாவு கரைச்சி எடுத்துக்க போறாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவை சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்க போறோங்க. நம்ம சில நேரம் பஜ்ஜி செய்யறப்போ எண்ணெய் அதிகமா இழுக்கும் இல்லைங்களா? அதுக்கு காரணம் நம்ம வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா சோடாப்பு போடுறதுனால தாங்க. அதனால சோடாப்பு மட்டும் ரொம்பவே குறைவா போட்டுக்கலாங்க. மாவு கரைக்கிற பதம் எப்படி கரைக்கணும்னா இப்படிதான். எதுக்காக இப்படி தடவுறதுன்னா பால் வருதுல்ல, வாழைக்காயில இருந்து பால் வருதுல்ல, அது ஒட்டாதுங்களா? இப்போ வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு வாழைக்காயை நல்லா கட் பண்ணிட்டு செதுக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காயை நல்லா செதுக்கி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இத மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோங்க. பாருங்க, வாழைக்காயை மாவுல லேசா தான் பிரட்டி எடுத்துக்கணுங்க. அப்பதான் வாழைக்காயை எண்ணெயில ஃப்ரை பண்றப்ப அழகா மேல வரும். இல்லைன்னா உள்ளுக்குள்ள அப்படியே மாவா கெட்டியா இருக்குங்க. அவ்வளவுதான், நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இந்த வாழைக்காய் பஜ்ஜிய பாட்டி ஒருத்தங்க நமக்காக டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா இருக்குங்களா பாட்டி பஜ்ஜி? நல்லா இருக்குங்களா? உங்க பேரு என்னங்க பாட்டி? இந்த வளையலுக்கு பேரு என்னங்க பாட்டி? நீங்க போட்டிருக்கீங்கல்ல வெள்ளி வளையல். வெள்ளி வளையல் அந்த காலத்து வளையலுங்களாங்க பாட்டி? சின்ன படையிலிருந்து போட்டு அப்புறம் அது காய அரிசி போட்டு தட்டோம். அது 1/2 கிலோ இருக்குது, 50 ரூபா இருக்குது. 2 வளையலும் சேர்த்து 1/2 கிலோ வருங்களா? 1/2 கிலோ. நீங்க இந்த காதுல போட்டிருக்கீங்களா பாட்டி அந்த இது இங்க, அதுக்கு பேர் என்னங்க பாட்டி? கொப்பு, லவங்கப்பூ கொப்பு. லவங்கப்பூ கொப்புங்களா? லவங்கப்பூ கொப்புங்களா? இது எந்த வயசுல இருந்து போட்டீங்க? நான் சின்ன பிள்ளையிலிருந்து போட்டுட்டாங்கன்னு. சாப்பிடுங்க பாட்டி, நீங்க பஜ்ஜி சாப்பிடுங்க. பாட்டி என்ன வாங்கிக்கலாம்.